வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதோட தமிழா. இந்த வீடியோவில் இல்லுஸ்ட்ரேட்டரில் செம்ம யூஸ்ஃபுல்லான 3 ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்கான 3 சேலஞ்ச் பண்ண போகிறோம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரி இந்த மாதிரி 3 ஷேப்ஸை எப்படி நார்மலாக ட்ரா பண்ணுறது அண்ட் இதே எப்படி எவ்வளோ ஸ்பீடாக ஷார்ட்கட்டில் ட்ரா பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி நமக்கு ஒரு 3 சேலஞ்ச் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு சேலஞ்ச் என்னென்னா ட்ரா எனி 4 ஷேப்ஸ். ஸோ ஏதாவது ஒரு 4 ஷேப் வரையணும். அதை நார்மலாக எப்படி வரைவாங்க அண்ட் ஸ்பீடாக எப்படி வரைகிறது அப்படின்றத கம்பேரிஷனில் பாருங்கள். ஸோ இதில் டிஃப்ரென்ஸ் பார்த்துருப்பீங்க. நார்மலில் ஜஸ்ட் இந்த ஷேப்பை கிளிக் பண்ணி ட்ரா பண்ணாங்க. ஒவ்வொரு ஷேப்பையுமே கிளிக் பண்ணி ட்ரா பண்ணாங்க. பட் அதை எப்படி ஸ்பீடாக பண்ணுறதுனா, பேசிக் ஷேப்ஸ்லாம் இங்கே இருக்குல்ல, இதுக்கு கீழே ஷேப்பர் டூல்னு இருக்கும். இதோட ஷார்ட்கட்க்கு ஷிஃப்ட் N. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டூல்ஸோட ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு இல்லுஸ்ட்ரேட்டரில் இல்லை அப்படின்னா விண்டோவில் போயிட்டு டூல் பார்ஸில் அட்வான்ஸ்டு கிளிக் பண்ணிக்கோங்க. பேசிக்கில் இருக்கும். ஸோ இதை அட்வான்ஸ்டாக மாற்றிக்கோங்க. உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான நிறையா டூல்ஸோட ஆப்ஷன்ஸ்லாம் இதில் வந்துடும். ஸோ இந்த ஷேப்பர் டூலை வச்சு நீங்கள் என்ன ட்ரா பண்ணுறீங்களோ ஜஸ்ட் நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட்டாக ட்ரா பண்ணாலே போதும். அதுவே அனலைஸ் பண்ணி உங்களுக்கு அந்த ஷேப்ஸை கொண்டு வந்துடும். ஸோ 4 ஷேப்ஸ் எப்படி ஸ்பீடாக ட்ரா பண்ணுறது ஷேப்பர் டூல் யூஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தோம். இப்போ அடுத்த சேலஞ்ச் 6 கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் ட்ரா பண்ணணும் வித் சேம் கேப்பில் அண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஒவ்வொரு சர்க்கிளுக்கும் கொடுக்கணும். கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ்னால் என்னென்னா, இப்போ ஒரு சின்ன சர்க்கிள் போடுறீங்க, அதோட சென்டர் தான் அதுக்கு மேலே பெருசாக இன்னொரு சர்க்கிள் போடணும். அதுவும் ஒரே சென்டராக தான் இருக்கணும். தென் அதுக்கு மேலே ஒரு சர்க்கிள் போடணும், அதுவும் ஒரே சென்டராக தான் இருக்கணும். இந்த மாதிரி 6 சர்க்கிள் பண்ணணும். 6க்குமே சேம் கேப்பில் இருக்கணும். ஸோ இப்போ இதை எப்படி நார்மல் வெர்சஸ் ஸ்பீட் கம்பேரிஷனோட பார்க்கலாம். இப்போ நார்மல் வெர்சஸ் ஸ்பீடு பார்த்தோம். நார்மலில் எப்படி பண்ணாங்கன்னா, ஜஸ்ட் எலிப்ஸ் டூல் எடுத்துகிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு இதே அவங்க Ctrl+C Ctrl+F கொடுத்து இந்த மாதிரி ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி கூட ட்ரா பண்ணியிருக்கலாம். பட் ஏன் இப்படி பண்ணலன்னா, இந்த சேம் கேப் வேணும். இந்த சேம் கேப் வேணும் அப்படின்றதுக்காக ஆஃப்செட் பாத்தில் தான் பண்ண முடியும். இந்த மாதிரி பண்ணால் நமக்கு டிஃப்ரெண்ட்டான கேப் தான் கிடைக்கும். ஸோ அதை எப்படி பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி சர்க்கிள் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்டில் போயிட்டு பாத்தில் போயிட்டு ஆஃப்செட் பாத் கிளிக் பண்ணாங்க. இதில் ஆஃப்செட் பாத் 4mm, அதாவது 4mm கேப், இந்த கேப் 4mm இருக்கணும் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டாங்க. தென் வேறு ஒரு கலர் சூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஆப்ஜெக்டில் போயிட்டு பாத்தில் போயிட்டு ஆஃப்செட் பாத் இதே ஸ்டெப்ஸை ரிப்பீட் பண்ணி இந்த மாதிரி கான்சென்ட்ரிக் சர்க்கிள் ட்ரா பண்ணாங்க. இதுவே ஸ்பீடாக பண்ணுறது எப்படின்னா, இந்த லைன் செக்மெண்ட் டூலை ஹோல்டு பண்ணிவிட்டு கீழே போலார் கிரிட் டூல்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி ஜஸ்ட் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி போலார் கிரிட் வந்துடும். தென் இதை Ctrl+Shift+G கொடுத்து அன்குரூப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த லைன் மட்டும் டெலீட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த சர்க்கிள்ஸை கிளிக் பண்ணி Ctrl+Shift+G கொடுத்தீங்கன்னா சர்க்கிள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு சர்க்கிளாக வந்துடும். இப்போ அதை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கான்சென்ட்ரிக் சர்க்கிளை செம ஸ்பீடாக ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்து ஃபைனலாக ஹார்ட் ஷேப்பை எப்படி நார்மல் வெர்சஸ் ஸ்பீட் கம்பேரிஷன் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தது உங்களுக்கே ஆச்சரியமாக இருந்திருக்கும். ஹார்ட் ஷேப்பை இப்படியும் ட்ரா பண்ணலாமா அப்படின்னு இருந்திருக்கும். ஆக்சுவலாக நார்மலாக எப்படி ஹார்ட் ஷேப் ட்ரா பண்ணணும்னா, ஜஸ்ட்டு ரெக்டாங்கிள் டூல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கோங்க. தென் ரவுண்டட் கார்னர்ஸை ட்ராக் பண்ணி இந்த மாதிரி ரவுண்டட் கார்னர்ஸாக மாற்றிடுங்க. இப்போ Ctrl+C Ctrl+F போட்டுக்கோங்க. ஒரு இதை ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. தென் பின்னாடி உள்ளதை ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ரைட் சைடில் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஷேப் பில்டர் டூல் எடுத்துகிட்டு
ஆல்ட் ஹோல்டு பண்ணி கீழே ஒரு கிளிக்கு, இங்கே ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேப் பில்டர் டூலை பற்றி ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோட லிங்க் வந்து மேலே ஐ பட்டன்லேயும் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணி நம்ம ஒரு ஹார்ட் ஷேப் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இப்படி தான் நார்மலாக ஹார்ட் ஷேப் ட்ரா பண்ணணும். பட் இதையே ஷார்ட்கட்டில் எப்படி ட்ரா பண்ணுறதுனா, ஜஸ்ட் அதே மாதிரி ரெக்டாங்கிள் டூல் எடுத்துகிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ஜஸ்ட் ஒரே ரொட்டேட் டைமண்ட் ஷேப் மாதிரி மாற்றிடுங்க. இங்கே வந்து பென் டூல் பக்கத்தில் இங்கே கர்வேச்சர் டூல்னு இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த 2 ஃபேஸ்லையுமே நம்ம ஒரு டாட் வைக்கணும். பட் இதோட சென்டர் பாயிண்ட் நமக்கு தெரியாது. ஸோ கர்வேச்சர் டூலை வச்சுட்டு கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் சிம்பிள் காட்டும். ஸோ இதை வச்சு நீங்கள் சென்டர் பாயிண்ட்டை ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இங்கே கொண்டு போனோடனே கண்ட்ரோலை விட்டுட்டு இந்த இடத்துல சென்டர் பாயிண்ட் வச்சுருங்க. அதே மாதிரி இங்கேயும் சென்டர் பாயிண்ட் இப்படி வச்சுக்கலாம். இப்போ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஸ்மூத்தாக வரும். அதே மாதிரி இந்த சைடும் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கனாலே இங்கிட்டும் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் குயிக்காக ஹார்ட் ஷேப் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ 3வது சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஹார்ட் ஷேப் எப்படி குயிக்காக ட்ரா பண்ணுறது, இதில் கர்வேச்சர் டூல் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த 3 சேலஞ்சில் நீங்கள் கற்றுக்கிட்ட ட்ரிக்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதில் உங்களுக்கு எந்த ட்ரிக் பிடிச்சிருந்துச்சி அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோடு சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.